பாமகவில் இருந்து அன்புமணி நீக்கப்பட்டதாக ராமதாஸ் கூட்டிய கூட்டம் செல்லாது என்று கூறியுள்ள வழக்கறிஞர் பாலு, ராமதாஸ் தரப்பால் எந்த நீதிமன்றத்திலும் வெல்ல முடியாது என்றும் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். இந்த வழக்கில் இந்த மாம்பழம் சின்னம் யாருக்குமே இல்லை அப்படின்னு தேர்தல் ஆணையமும் சொல்லல. வாதமாகவும் நான் சொல்றேன் பாத்துங்க, மனுதாரர் தரப்பு வாதம், தேர்தல் ஆணையத்தோட வாதம், எங்கள் தரப்பு வாதம், நீதிபதியினுடைய கருத்து, எந்த பகுதியிலையுமே சின்னம் தொடர்பான கருத்து என்பதே இல்லை. அடுத்தது 26 வரை அங்கீகாரம் கொடுத்து அன்புமணிக்கு கொடுத்த கடிதம், அதை தான் எதிர்த்து சேலஞ்ச் பண்ணி ரிட்டு போடுறாங்க, அதை விவாதிக்கிறாங்க. அதில் தேர்தல் ஆணையம் எந்த இடத்துலையுமே 26 வரை கொடுத்ததை நாங்கள் திரும்ப பெற்றுக்கொள்கிறோம் ஒரு இடத்துல கூட கிடையாது. இந்த வழக்கில் நான் இப்பவும் மீண்டும் சொல்கிறேன், சவாலாக சொல்கிறேன், எந்த இடத்திலும் எந்த நேரத்திலும் எந்த நீதிமன்றத்திலும் அவர்களால் வெற்றி பெறவே முடியாது. ஒரு மிகப்பெரிய தவறை அவர்கள் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட வழக்கிலே தவறை நிகழ்த்தி விட்டார்கள். அது இர்ரிப்பேரபிள் மிஸ்டேக், காலத்தால் மாற்ற முடியாத பிழை. வேண்டுமென்றே அவசரத்தில், கோபத்தில், ஆத்திரத்தில் அந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது. அதில் என்னன்னா, அவர்களுடைய வாதப்படி மருத்துவர் அன்புமணி ராமதாசருடைய பதவிக்காலம் 2025 மே மாதம் 28ஆம் தேதி வரை இருக்கிறதுங்கிறது தான் அவங்களுடைய வாதம். கட்சியினுடைய விதிகளின்படி, பைலாவின்படி கட்சியினுடைய தலைவர், பொதுச் செயலாளர் தான் மாநில அளவில் இருக்கக்கூடிய உயர்மட்ட குழு, அரசியல் தலைமை குழு, செயற்குழு, பொதுக்குழு, இத்தனையும் கட்சியினுடைய தலைவர் தான் தலைமை தாங்க முடியும். இத்தனை கூட்டத்தையும் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் தான் கூட்ட முடியும். அவர்கள் வாதப்படியே 28 மே மாதம் 25 வரை அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தலைவராக தொடர்கிறார் என்றது அவர்கள் ஒத்துக்கொண்டால், எப்படி அவர்கள் 24ஆம் தேதி ஏப்ரல் மாதம் 29ஆம் தேதி ஒரு கூட்டத்தை கூட்டியதாகவும், அந்த கூட்டத்தில் தான் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் நீக்கப்பட்டதாகவும் சொல்லுகிறார். யார் அந்த கூட்டத்தை கூட்டது? அந்த கூட்டத்திற்கு தலைமை தாங்கியது யார்? அந்த கூட்டத்தை கூட்டக்கூடிய அதிகாரம் இருக்கிறதா? எனவே இந்த தவறை அவர்கள் சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய அந்த வழக்கிலே அவர்கள் பதிவு செய்திருக்கிறார்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.